ரீசெண்டாக டெல்லியில் ஒரு 24 வயசு உள்ள ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சம்மர் ஹீட் தாங்க முடியாமல் 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்காரு. தண்ணி குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு கன்ஃபியூஷன், டிஸ்ஓரியன்டேஷன்லாம் டெவலப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மயக்கம் வந்திருக்கு. மயக்கம் வந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டார். கோமா ஸ்டேஜுக்கு போனோம்னா அவர் கொண்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவருடைய சோடியம் லெவல் வந்து 124 இருந்தது. ஸோ நார்மல் சோடியம் பார்த்தீங்கன்னா 135லேருந்து 145 வரை இருக்கும். சரி, அப்போ இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. இந்த மாதிரி நிறைய 4 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் தண்ணி நம்ம குடித்தோம்னா ஷார்ட் டியூரேஷனில் நமக்கு ஏதாவது ஆபத்து வருமானா கண்டிப்பாக ஆபத்தான விஷயமாக்கும். இதுக்கு பேர் வந்து வாட்டர் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குதுன்னா, நம்ம பாடியில் உள்ள டோட்டல் பிளட் வால்யூம் எவ்வளோ பிளட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லாம் 5 லிட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளட் வால்யூமே 5 லிட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் 5 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா பிளட் எல்லாமே டைல்யூட் ஆயிரும். பிறகு வந்து பிளட்ல வந்து நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே டைல்யூட் ஆயிரும். எக்ஸஸ் ஃப்ரீ வாட்டரை வந்து கிட்னியால் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரை ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸஸ் ஃப்ரீ வாட்டர் வந்து இந்த டிஷ்யூக்கள், செல்ஸு இதுக்குள்ளே என்ட்ராகும். இந்த செல்ஸுக்குள்ளே என்ட்ராகணும்னா அந்த செல் வந்து வீங்கிடும். இது கையிலையோ காலையோ உள்ள செல்ஸ் வீங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூளையில் உள்ள செல்ஸுக்குள்ளே நிறைய தண்ணி என்ட்ராச்சுன்னா மூளை வந்து வீக்கம் அடைஞ்சிடும். வீக்கம் அடைஞ்சுன்னா மூளைக்கு வந்து அது வேற ஸ்பேஸ் கிடையாது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா போனி ஸ்ட்ரக்சர். அப்போ வந்து மூளையில் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷரும் அதிகமாகிடும். இதனால மூளை சம்பந்தப்பட்ட நிறைய அறிகுறிகள் இந்த மாதிரி ஆண்களுக்கு வரும். என்னெல்லாம் வரலாம்னா, கன்ஃபியூஷன் வரலாம், டிஸ்ஓரியன்டேஷன் வரலாம், சீஷர்ஸ் வெட்டு மாதிரி வரலாம், இல்லைன்னா அப்புறம் மயக்கம் வரலாம், கோமா வரலாம், டெர்மினல் ஸ்டேஜில் டெத்தே வந்துடலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஷார்ட் டியூரேஷனில் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கிட்னி ஹெல்த் நல்லா இருக்குது, ஹார்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 1 ஹவரில் 1 லிட்டரோ 2 லிட்டரோ குடிச்சிங்கன்னா பெரிய பிரச்சனை வராது. அதோட கொஞ்சம் அதிகமாக குடித்தாலும் பெரிய சிம்டம்ஸ்லாம் வராது. ஆனால் இதே இது நீங்கள் ஒரு 4 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் 1 ஹவரில் குடிச்சிங்கன்னா ஆபத்தான அறிகுறிகள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கலாம்.